ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 55வது அதிகாரத்தில் 7வது வசனம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் மேல் மனதுருகுவார். தம்முடைய தேவனிடத்திற்கே அவன் திரும்ப கடவன். அவர் மன்னிக்க தயை பெருத்திருக்கிறார். பாருங்க, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு திரும்ப கடவன். அப்படி திரும்பிட்டா ஆண்டவர் அவருக்கு மனதுருகுகிறார், அவர் மகிழ்ச்சி அடைகிறார். இப்பொழுதும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டும் நிறைய பேர் சில இந்த செல்ஃபோன் மூலயமாகவும் நிறையா காரியங்களில் விழுந்து போயிட்டாங்க, பில்மாற்றம் அடைஞ்சிருக்காங்க, கர்த்தரை விட்டுட்டாங்க. ஏசப்பாவுடைய அன்பை ருசித்தவங்க அவரை விட்டுட்டாங்க. அனுதினமும் அவரிடத்துல ஜெபித்தவங்க, ஏசப்பாக்கிட்ட வேண்டினவங்க, ஜெபம் பண்ணவங்க, ஏசப்பாவுக்கு ஆராதனை பண்ணவங்க, துதி செலுத்தினவங்க, இரவு நேரங்கள்லாம் எழுந்து ஜெபித்தவங்க, அதிகாலை 4 மணி 3 மணிக்கெல்லாம் எழுந்து ஜெபித்தவங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவங்க, ஏசப்பாவை கூப்பிட்டு அழைச்சவங்க இன்னைக்கு துன்மார்க்க லிஸ்ட்டுக்கு போயிட்டாங்க. நிறைய பேர் துன்மார்க்க லிஸ்ட்டுக்கு போயிட்டாங்க. ஆண்டவரை மறந்துட்டாங்க, உலக காரியத்தில் தான் ஈடுபடுத்தி கொண்டாங்க. இப்பொழுது தாமே நீங்கள் எல்லாரும் ஆண்டவரத்தில் திரும்பிடுங்க. அவர் மன்னிக்க தயவுள்ளவராக இருக்கிறார். ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு முறை தான். கர்த்தரை அறியாதவங்களும் இருக்கிறீங்க. கர்த்தரை அறியாதவங்களும் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் மதம் மாற்றுகிற தேவன் இல்லை, மனமாற செய்கிற தேவன், சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறவர். நம்மளுடைய வாழ்க்கை பூமியில் முடிஞ்சு நம்மளுடைய ஆத்மா நம்ம சரீரத்தில் இருக்கிற ஜீவன், அந்த உயிர் ஒரு மறுரூபமாக்கப்பட்ட உருவமாக ஆண்டவர்கிட்ட போகும். அங்கே ஒரு இன்னொரு வாழ்க்கையை நமக்காக வச்சுருக்காரு, ஒரு ஸ்தலத்தை நமக்காக ஏற்படுத்தி வச்சுருக்காரு. அதனால் துன்மார்க்க பாதையில் இருந்தாலும் அக்கிரம பாதையில் இருந்தாலும் யாராக இருந்தாலும் மனம் திரும்புவோம். ஏசப்பா மன்னிக்க தயவுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்ம ஏற்றுக்கொள்ளுவார். இன்றைக்கே திரும்புவோம். ஏசப்பாவுடைய கரத்தில் நம்மளை ஒப்படைப்போம், அர்ப்பணிப்போம். அவரை அழகாய் நம்மளை நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா.